திரு ஜி சூர்யா, கூட்டணிக்குள்ள ஒரு தொகுதி உடன்பாட்டில் சில முரண்பாடுகள் ஏற்பட்டிருக்கு. அப்படியே இந்த இதெல்லாம் தீர்வு காணப்படும், பேசி தீர்த்துருவோம், இதெல்லாம் ஒரு சகஜம்தான், அதில் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. அப்படியே ரெண்டு கட்சியும் தனித்து நின்னாலும் கூட, வெஸ்ட் பெங்காலாக இருக்கட்டும் பஞ்சாபாக இருக்கட்டும், இந்தியா கூட்டணி தான் ஜெயிக்க போதும், அங்கே பிஜேபிக்கு ரோலே இல்லை, இடமே இல்லை அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த அரங்கத்திலே பல முறை நான் சொல்லியிருக்கேன், இந்த கூட்டணி தேரப்போகிறதில்ல, இதனால் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைன்னு. முதல்ல இன்றைக்கி மம்தா பானர்ஜி அவங்கள பற்றி தலைப்பு, அவங்களுக்கு ஒரு மைனர் ஆக்சிடெண்ட் நடந்ததாக படித்தேன். அதனால் அவர்கள் விரைவில் பூர்ண உடல்நலம் பெற்று மீண்டும் அரசியல் களத்துக்கு வரணும் அப்படின்றத ஒரு வேண்டுதலோட இப்போ இந்த அரங்கத்திலே பல முறை நான் சொல்லியிருக்கேன். இப்போது 6 மாதத்துக்கிட்ட ஆச்சு இவர்கள் கூட்டணி அமைத்து. அந்த பேர் வச்ச உடனே ஊடகங்கள்லேருந்து இவங்கலேருந்து என்னமா குதிச்சாங்க, நாங்கள் பேர் எப்படி வச்சுட்டோம், நாங்கள் உங்களை வீழ்த்த போகிறோம், அது பண்ண போகிறோம், இது பண்ண போகிறோன்னு. ஆனால் 2 முறை ஃபிசிக்கலாக மீட்டிங் நடந்ததில் எந்த விஷயத்துலையுமே கன்சென்சஸ்ன்றது வரல. குறிப்பாக அதற்கான ஒரு லோகோ வடிவமைப்பது, இல்லை அதற்குன்னு ஒரு டேக்லைன் வடிவமைப்பது, அதில் தலைவரை தேர்ந்தெடுப்பது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் எப்பயுமே முரண்பாடு தான். இப்போ இன்றைக்கி ஒரு நாளில் என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ்ன்னு பாருங்கள். முதல்ல மம்தா பானர்ஜி அவர்கள் வெஸ்ட் பெங்காலில் நாங்கள் கூட்டணியில் நிற்க போகிறதில்லன்னு சொல்லிட்டாங்க. பஞ்சாபில் ஆம் ஆத்மி கட்சி சொல்லிட்டாங்க. அடுத்தது நிதிஷ்குமார் வெளியே போக போகிறாரு. இப்போ 3 முதலமைச்சர்கள் உங்கள் கூட்டணி விட்டு கிட்டத்தட்ட வெளியே போகும்போது அங்கே கூட்டணின்னு இருக்கிறது ஒன்றுமே இல்லை. நான் மீண்டும் சொல்கிறேன், இந்த பாராளுமன்ற தேர்தலானது 190 இடங்களில் பிஜேபி காங்கிரஸ்க்கான நேரடி மோதல். அந்த 190 இடங்களில் காங்கிரஸ் கடந்த தேர்தலில் 15 இடங்கள் தான் வெற்றி பெற்றது. இந்த தேர்தலில் 10 இடம்தான் வெற்றி பெறுன்றது எங்களுடைய கணிப்பு. பிஜேபியுடன் நேரடியான போட்டியில் 190 இடங்களில் வெறும் 10 இடங்களே வெல்லக்கூடிய காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைப்பும் என்பது வெறும் கனவாக தான் இருக்கும். 44-55னா இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில் 40 கூட வராதுன்றது தான் எங்களுடைய கணிப்பாக இருக்கிறது. அதனால் வேறு வழி இல்லாமல் எல்லா மாநிலத்திலும் எவ்வளோ கம்மியாக கொடுத்தாலும் பரவாயில்ல, சொந்த கட்சியே அழிஞ்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சர்வைவலுக்காக இதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ மகாராஷ்டிராவில் என்ன சொல்கிறாங்க, உத்தவ் தாக்கரே எனக்கு 23 இடங்களை கொடுத்தால்தான் கூட்டணியில் இருப்பேன் அப்படின்னு பகிரங்கமாக மிரட்டுறாங்க. அப்போ காங்கிரஸ் கட்சிக்கு மகாராஷ்டிராவில் இருக்கிற ஸ்ட்ரென்த்து ஒரிஜினலாக ஜாஸ்தியாக இருந்தால் கூட இந்த சமரசம் செய்து அவங்க ஒரு 5 சீட்டு 10 சீட்டு குறைச்சி நிற்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. ஆனால் பிஜேபிக்கு அப்படி கிடையாது. முதல்ல அவர்கள் கட்சி மீது, அவர்கள் தொண்டல் மீது, மக்கள் மீது அவர்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு இது காட்டுது. இப்போ ராகுல் காந்தி அவர்களோ காங்கிரஸ்காரங்களோ என்ன சொல்கிறாங்க, மோடி சரியாக ஆட்சி செய்யலை, மோடி எல்லாம் தப்பு பண்ணிட்டாரு, டிமானிட்டைசேஷன் பண்ணிட்டாரு, அது பண்ணிட்டாரு, இது பண்ணிட்டாருன்னு சொல்கிறீங்க. இவ்வளோ குற்றச்சாட்டுகள் சொல்லக்கூடிய நீங்கள் ஏன் தனியாக போய் மோடி எடுத்து உங்களால் நிற்க முடியவில்லை? இப்போது காங்கிரஸ் நம்ம நாட்டை 60 ஆண்டு காலம் கிட்டத்தட்ட ஆண்டு கட்சி. அவங்க பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் ஆப்ஷனையே சரண்டர் பண்ணிவிட்டு இப்படி கூட்டணிக்கு போகிறாங்கன்னா என்ன அர்த்தம்னா, ஒட்டுமொத்தமாக காங்கிரஸ் என்ற அமைப்பு இந்தியாவில் அஸ்தமனம் ஆகிவிட்டது என்பதுதான் கணிப்பு. ஏன்னா அவ்வளோ பெரிய கட்சி, அவ்வளோ வருஷம் ஆண்டவர்கள் இன்றைக்கி ஒரு மாநிலத்திலையும் 5 சீட்டு ஜெயிப்போமா 4 சீட்டு ஜெயிப்போமான்னு கூட்டணி அமைக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய நிலை பரிதாபமாக இருக்கின்றது. அப்படி சொல்கிறப்ப நீங்கள் 2 எம்பிக்கள்லேருந்து தொடங்கிய ஜனசங்கம் அது கரெக்ட். ஆனால் அதை நான் ஒத்துக்கிறேன். 1991 இன்னைக்கு நம்ம எந்த வருஷத்தில் இருக்கோம், 2024 இருக்கோம். இது வரைக்கும் பிஜேபி குறைந்தபட்ச எம்பிஸ்ன்னு ஜெயிச்சது 119 தான், அது 91 எலெக்ஷனில். ஆனால் இவங்க 44 எம்பிக்கு போயிட்டாங்க 2014. அடுத்தது 55 எம்பி வந்தாங்க. 4 இடங்கள் ஜெயிச்சவங்க தானே. இல்லை இப்போ அடுத்தது எப்படி போயிட்டு இருக்கு அந்த ட்ரெண்ட் பாருங்க. நான் என்ன சொல்கிறேன், இது ரொம்ப அன்யூஷுவல். காங்கிரஸ் கட்சின்றது பெரிய கட்சி. நீங்கள் சொன்ன மாதிரி 404 ஜெயிச்சவங்க, எல்லா மாநிலத்திலையும் கோலோச்சியவர்கள். இன்றைக்கு அவங்க இப்படி கீழே இறங்கிட்டாங்கன்னா அதற்கான காரணம் என்ன என்பதை அவர்கள் இன்ட்ராஸ்பெக்ட் பண்ண மாதிரியே தெரியல. வெறும் மோடி எதிர்ப்பு மட்டும் செய்துவிட்டு அவர்கள் கட்சியில் வாரிசு அரசியலை மட்டும் ஊக்குவித்து கொண்டிருப்பதால் அங்கே இருக்கக்கூடியவர்கள் வரிசையாக வெளியே போகிறார்கள். இப்படி மிலிந்த் தியோரான்னு சொல்லிட்டு முரளி தியோரா அவர்களுடைய மகன், அவங்க 50-60 ஆண்டு காலமாக காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடியவர். ராகுல் காந்தியுடன் மாநில காங்கிரஸ் தலைவர் யார் சார்? பாஜக தலைவர். இல்லை நான் சொல்றது ஃபுல்லாக முடிக்க விடுங்க. அதாவது அவர்கள் மிலிந்தியோரை இவங்க கட்சியில் ராகுல் காந்தியோடும் மிக நெருங்கி பழகி கொண்டிருந்தவர். ஜோதிராதித்ய சிந்தியாவும் நெருங்கி பழகி கொண்டிருந்தவர்கள். ராகுல் காந்தியோட மிக நெருக்கமாக இருந்த காங்கிரஸ் தலைவர்களே எங்களுக்கு அந்த கட்சியில் இனி ஃபியூச்சர் கிடையாது, ராகுல் காந்தி மிளர்வதற்காக எங்களுடைய முக்கியத்துவம் குறைக்கப்படுகிறது அப்படின்ற குற்றச்சாட்டு சொல்லிட்டு வெளியே வராங்கன்னா அவங்க இன்ட்ராஸ்பெக்ட் பண்ண மாதிரியே கிடையாது. இப்போ நான் மீண்டும் சொல்கிறேன், இது ஒரு கூட்டணியான்னு நீங்கள் பதில் சொல்லுங்கள்.
கூட்டணியில் இருப்பாங்களாம். ஆனால் ஒரு மாநிலத்திலையும் தனித்தனியாக போட்டி போடுவாங்களா? கேரளாவில் தனியாக போட்டி போடுவாங்களாம், பஞ்சாபில் தனியாக போட்டி போடுவாங்களாம், வெஸ்ட் பெங்காலில் தனியாக போட்டி போடுவாங்களாம். ஆனால் கூட்டணியில் இருக்காங்களா? கேட்டால் யார் ஜெயித்தாலும் எங்கள் கணக்கில் தானே வருதுன்னு சொல்கிறாங்க. இப்போது மக்கள் ஒன்றும் முட்டாள் இல்லை சார். இப்போது இண்டி கூட்டணியில் உங்களால் தேர்தல்லையே இணைந்து போட்டி விட முடியாதவர்கள் நாளைக்கு தேர்தலில் ஜெயிச்சு யார் பிரதமர் ஆகுதுன்னு தலையை பிடிச்சிட்டு சண்டை தான் போடுவாங்க. இப்போ மக்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள். இந்த கூட்டணிக்கு பேரே நாங்கள் கிச்சடி கூட்டணின்னு வச்சுருக்கோம். அதனால் இவர்களை நம்புவதற்கு மக்கள் தயாராக கிடையாது. இப்போ நான் சொன்ன மாதிரி பீகார்லேயும் நிதிஷ்குமார் வெளியே போகிறாரு, உத்தரப்பிரதேசத்துலேயும் அகிலேஷ் யாதவ் இவங்களை கூட வச்சுக்க போகிறதில்ல. நீங்கள் சொன்ன மாதிரி மம்தா பானர்ஜி சொன்னாங்க, இவர்கள் கூட்டணி கட்சிகளை கிஞ்சித்தும் மரியாதையோடு நடத்தியதாக வரலாறு கிடையவே கிடையாது. 5 மாநில தேர்தலுக்கு அப்புறமா நிதிஷ்குமார் உடனே என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு? இவங்க இப்படிதாங்க, அவங்களுக்கு தேர்தல் நடக்குது, அதனால இப்ப எங்களை கண்டுக்க மாட்டாங்க, தேர்தல் முடிஞ்ச உடனே தான் எங்க பக்கம் வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ரெண்டு கேள்வி இல்ல முடிச்சுங்க, என்னோட சொல்லுங்க. நீங்க சொன்னதுலேயே ஒரு முரண், முன்னாடி பேசுனதுக்கும் பின்னாடி பேசுனதுக்கும். காங்கிரஸ் கட்சி எப்படியாவது ஜெயிக்க வேண்டும் சொல்லி சரண்டர் ஆகி ஏதாவது ஒரு சீட்டு கொடுத்தா போதும்னு சொல்லி சரண்டர் ஆகுதுன்னு முதல்ல சொன்னீங்க. இப்போ கடைசியாக என்ன சொல்கிறீங்கன்னா, கூட்டணி கட்சி எந்த கட்சியையும் கிஞ்சித்தும் மதிக்காத நடக்கிறதுனால தான் அப்படி பிரச்சனை நடக்குதுன்னு சொல்கிறீங்க. எது உண்மைன்னு எனக்கு தெரியல. சரி, நான் இன்னொரு கேள்வி. ரெண்டுமே உண்மைதான், நீங்கள் கேள்வி கேளுங்க, நான் சொல்கிறேன். நீங்கள் நிதிஷ்குமாரை குறிப்பிட்டதுனால இப்போ பீகாருடைய முன்னாள் முதலமைச்சர் கர்பூரி தாக்கூருக்கு பாரத ரத்னா விருது அறிவிச்சிருக்காங்க. அதை நிதிஷ்குமார் வரவேற்றிருக்கார். என்னுடைய வேண்டுகோளை ஏற்று பாரத ரத்னா கொடுத்ததற்கு நன்றி தெரிவிச்சிருக்கார் பிரதமருக்கு. நீங்கள் வெளியில் வந்துடுவாருங்கிறீங்க, ரெண்டுக்கு தொடர்பு இருக்கா? அதாவது தேஜஸ்வி யாதவ் பீகார் துணை முதலமைச்சர் கூட வரவேற்றிருக்கிறார். அவங்க என்ன சொல்கிறாங்க, 9 வருஷம் கழித்து இப்போ தான் ஞாபகம் வந்துதான்னு கேட்குறாங்க. அதுக்கு நான் ஒரு கேள்வி கேட்குறேன். லல்லு பிரசாத் யாதவ் யூபிஏ அரசாங்கத்தில் 10 ஆண்டு காலம் கூட்டணியில் இருந்தார். அப்போ அவங்க கொடுத்துருக்க வேண்டியது தானே? அவர் ஒரு சோஷியலிஸ்ட் லீடராக இருந்தார், விடுதலை போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார், அந்த பீகாரினுடைய வளர்ச்சிக்கு பாடுபட்டிருக்கின்றார். அதனால் அவருக்கு இப்போ பாரத ரத்னா அவார்டு கொடுத்துருக்கோம். இது கொடுத்ததுனால அது வருவாங்களா, அது கொடுத்ததுனால இது வருவாங்களான்னு தெரியுது. பட் எங்களுக்கு இருக்கக்கூடிய தகவல் என்னன்னா, பொதுவெளியில் இல்லாத தகவல் என்னவென்றால், அந்த இண்டி கூட்டணியோடைய கன்வீனராக செலக்ட் பண்ணும்போது நிதிஷ்குமார் அவர்களுடைய பெயரை இறுதி செய்து விட்டதாகவும், ஆனால் மம்தா பானர்ஜி கிட்ட ஒரு தடவை கன்சல்ட் பண்ணிட்டு தான் அதை அனௌன்ஸ் பண்ணணும்னு ராகுல் காந்தி சொன்னதாகவும், மம்தா பானர்ஜி நிதிஷ்குமார் பெயரை ஏற்கவில்லை என்பதும் எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய உள்ளேருந்து கிடைத்திருக்கக்கூடிய தகவல். அதனால் இவங்களுக்குள்ளேயே அதாவது ஒரு கன்வீனர் செலக்ட் பண்ணுறதுக்கே 6 மாதம் ஆயிடுச்சு. அதில் இவ்வளோ பிரச்சனை, அதுக்குள்ளே பாதி கட்சி போயிடுச்சு. இவங்க எந்த முகத்தை வச்சுட்டு மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்பாங்கன்னு நான் சொல்கிறேன். இப்போ மோடி என்று ஒரு உலகத்திலே இன்றைக்கி சக்தி வாய்ந்த ஒரு தலைவராக இருக்கிறார். இந்தியாவில் சந்தேகத்திற்கிடமின்றி மிகவும் சக்தி வாய்ந்த தலைவராக இருக்கிறார். எதற்கு நீங்கள் உங்கள் 10 கட்சியோட 10 தலைவர்கள் ஃபோட்டோ வச்சுட்டு போய் ஓட்டு கேட்க போறீங்களா? மக்கள் முன் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆப்ஷன் என்ன? மக்கள் அதை பார்த்து முடிவு செய்வார்கள் என்பது என்னுடைய கருத்து. ஒரு ஒருங்கிணைப்பாளரை தேர்வு செய்வதற்கு கூட நீங்கள் ஒருங்கிணைய மாட்டேங்கிறீங்க. சக்தி வாய்ந்த தலைவர் அப்படின்னு பாஜக எச்டி சூர்யா மட்டும் சொல்லலை, காங்கிரஸோடைய எம்பி கார்த்திக் சிதம்பரமும் அதை சொல்கிறாரு, வலிமையான தலைவராக இருக்கார் அப்படின்னு. ஒன்று இந்த பாரத ரத்னா விருது குறித்து நீங்கள் பேசுகிறப்ப சொன்னீங்க, 9 வருஷமாக கொடுக்கலையே, இது வரைக்கும் கொடுக்கலையே அப்படின்றத சொன்னார். 2002 ஒரு வாஜ்பாய் ஆட்சி இருந்த பொழுது 2001 என்ன பண்ணாங்கன்னா, மறைந்தவர்களுக்கு கொடுப்பதில்லைன்னு ஒரு முடிவு எடுத்திருந்தாங்க. அதற்கு பிறகு மறைந்தவர்களுக்கு கொடுக்கறதில்ல, அதை இறந்தவர்களுக்கு பாரத ரத்னா விருது கொடுக்கறதில்ல. இப்போ தான் மறுபடியும் அதை இவங்க இந்த பிஜேபி மோடி அவர்கள் வந்த பிறகு அதை மாற்றி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. மதன் மோகன் மாளவியாலேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இல்லை, அவர் கர்பூரி தாக்கூருடைய சமூக சேவையை பாராட்டின்னு சொல்றீங்களா, இல்லை வேற ஏதாவது எதிர்கால அரசியல் திட்டத்தோடு அப்படி கொண்டு வந்து? இல்லை, அது எதிர்கால அரசியல் திட்டம் தான். அவங்க இந்த தேர்தல் வர்ற நேரத்தில் அவங்க ராமர் கோயில் திறப்பதாக இருக்கட்டும், இந்த கர்பூரி தாக்கூருக்கு ஏன் போன வருடம் கொடுத்துருந்தா என்ன, அதற்கு முதல் வருடம் கொடுத்துருந்தா என்ன? அவங்க 9 வருடமாக இருக்காங்கல்ல, போன வருடமோ முதல் வருடமோ கொடுத்துருக்கலாம். ஏன்னா மதன் மோகன் மாளவியாக்கெல்லாம் ஒரு 5 வருஷம் முன்னாடியே கொடுத்துருக்கலாம், நினைத்திருந்தால் கொடுத்துருக்கலாம். ஆனால் இவங்க அதை கொடுக்கல. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, கடைசியாக இப்போ இந்த தேர்தல் வர்றதுனால, தேர்தல் நெருங்குறதுனால அதுக்கு கொடுக்குறதும், ராமர் கோயில் திறக்கிறதும், இதெல்லாம் இவங்க அஜெண்டா. ஒரு ராமர் கோயில் ஏற்கனவே அடிக்கல் நாட்டப்பட்டதான், அடிக்கல் நாட்டப்பட்டது. நான் அதெல்லாம் அடிக்கல் நாட்டப்பட்டது ஏன் 6 மாதம் முன்னாடி திறக்கக்கூடாது, இல்லை முடிவடைகிறதுக்கு முன்னாடி ஏன் திறக்கணும், இன்னொரு 6 மாதம் கழிச்சு திறக்கலாம்? இல்லையே. இவர்களுக்கு ஒரு அச்சம் என்னென்னா, ஒன்று நாம் தோற்றுவிட்டால் வேற யாராவது திறக்கிறதுக்கான வாய்ப்பு அறிஞ்சிடும், இல்லை இதை தேர்தலுக்கு நம்ம வாக்குகளாக பயன்படுத்திக் கொள்ளலாம். 2 தான் அவர்களுடைய வாய்ப்பாக இருக்கணும். இந்த ராமர் கோயிலை பொறுத்த வரைக்கும் இந்த 2 தான் அவர்களுடைய இதாக இருக்கணும். ஏன்னா நாம இந்த ஒவ்வொரு தேர்தலையும் பாருங்க, 2014 என்ன அஜெண்டா வச்சுருந்தாங்க, குஜராத் மாடல் வளர்ச்சி, இதை மட்டும்தான் கொண்டு போனாங்க, அவங்க கொண்டு போனது. ஆனால் அடுத்த தேர்தலில் அதை பற்றி பேச தயாராக இல்லை. ஏன்னா குஜராத் மாடல் வளர்ச்சி என்பது என்னங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. போலியான ஒரு சிங்கப்பூரில் உள்ள கட்டடத்தெல்லாம் எடுத்து போட்டாங்க, இதெல்லாம் பண்ணாங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஒன்று.
இரண்டாவது 2019 பல பிரச்சனைகள் இருந்தது, டிமானிட்டேஷன் அதெல்லாம் இருந்தது. அவர் சொன்னார் அது மாதிரி பல பிரச்சனைகள் இருந்தும் அவர்களுக்கு மக்கள் வாக்களித்தார்கள்னு சொல்றாரு. ஏன் எப்படி நடந்துச்சு? 2019 என்ன பண்ணாங்க? புல்வாமா தாக்குதல். அந்த தேர்தல் வர்றப்ப அது எப்படிங்க பிப்ரவரியில் நடக்குது? பிப்ரவரியில் புல்வாமா தாக்குதல் நடக்குது, மார்ச் ஏப்ரல்ல இல்ல பாகிஸ்தானுக்கு ஆதரவு நாங்க சொல்லலங்க. அங்க இருந்த கவர்னர் தான் அரசியலுக்காக நம்மளுடைய ராணுவ வீரர்களின் உடனே இதத்தான் சொல்லி ராணுவ வீரர்களை ராமர் கோயில் ஒரு சொன்னார்ல, நாங்க வந்து திறந்துருமோன்னு. எங்களுக்கு என்ன பயம்னா இவங்க வந்து இடிச்சிருவாங்களோன்னு பயம், அதனால திறந்துட்டோம் கூட நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இவர்கள் வாக்கு வங்கிக்காக எதை வேண்டாலும் செய்யக்கூடிய கட்சி தான் அவங்க. இன்னொன்னு ஒண்ணு, பாரத ரத்னா வந்து எப்பயுமே பத்மஸ்ரீ விருதுகள் இருக்கு இல்லைங்களா, அது வந்து கரெக்டாக ஜனவரி 25ஆம் தேதி வருடம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. மார்ச் முதல் வாரத்தில் விருதுகள் வருவாங்க. அப்போ பாரத ரத்னா விருது வந்து அதை ஒட்டி இப்போ நாளைக்கு வந்து பத்மஸ்ரீ விருதுகள், பத்மபூஷன் விருதுகள்லாம் அறிவிக்க போகிறாங்க. அதற்கு முன்னாடி நாள் பாரத ரத்னா அறிவிப்பு. இது வந்து மரபு, நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற ஒரு 2019 புல்வாமா தாக்குதல் பற்றி நான் சொல்லலை, சத்யபால் மாலிக் தான் சொல்லியிருக்காரு. உளவுத்துறை எச்சரிக்கை கொடுத்து விமானம் கேட்டப்ப ராணுவ வீரர்களை ஷிஃப்ட் பண்றதுக்கு விமானம் கேட்டப்ப கொடுக்கல. ராணுவ விமானம் கொடுத்திருந்தா மீட்டர்க்கலாம் யாரும் ராணுவ வீரர்களை இழந்தோம்ல, நம்ம தான இழந்திருக்கோம். பேசப்பட்டது ஒரு கவர்னர் நம்ம தான இழந்திருக்கோம். இல்ல ராணுவத்துல உயர் பொறுப்புல இருக்காரு. உயர் பொறுப்புல இருக்கக்கூடிய ராணுவ அதிகாரிகள் அது பொய் என்றும் அது கட்டுக்கதை என்றும் சொல்லியிருக்கிறார்கள்.